ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசுலேருந்து இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிப்ளமோ, டிகிரி வந்து எலிஜிபிள். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரி, ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்குலாம் வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் 18 இருக்கணும். அதிகபட்சம் 45 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க 35,900லேருந்து 1,13,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு நேரடி பணி நியமனம் தான் உங்களுக்கு பண்ண போறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 14த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எங்கேருந்து குடுத்துருக்காங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை கீழ வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து மொத்தமா வந்து ஒரு 3 விதமான நோட்டிஃபிகேஷனா வந்திருக்கு. 3 நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ இங்க வந்து பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா, இளநிலை மின் பொறியாளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்ல. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து 35,900லிருந்து 1,13,500 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து பாருங்க, மின் பொறியியல் பட்டய படிப்பு வந்து நீங்க படிச்சிருக்கணும். அதாவது பார்த்தோன்னா, டிப்ளமோல வந்து நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் வந்து நீங்க முடிச்சிருந்தா இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்து மதத்தை சார்ந்தவரா நீங்க இருக்கணும். தமிழ்நாட்டை சார்ந்தவரா நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாரி இதுல நிபந்தனைகள் வந்து குடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனைகள வந்து கரெக்ட்டா நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பாருங்க. ஸோ கீழ வந்தீங்கன்னா, இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க ஃபில் பண்ணி போஸ்டர்ல வந்து சென்ட் பண்ண போறீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்து இதுல குடுத்துருக்கிற மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்க, இங்க ஒரு இது கீழயும் வந்து பாருங்க, சான்றிதழ் நகல் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாரி இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா, ஜெராக்ஸ் தான் இணைக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரிஜினல்ஸ் வந்து இணைக்கக்கூடாது. ஜெராக்ஸ் வந்து இணைச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர்னு குடுத்து 628215 தூத்துக்குடி மாவட்டம்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து போஸ்டர்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. 14த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி வந்து செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா, நேர்முக தேர்வு தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நேரடி பணி நியமனம் தான் உங்களுக்கு வந்து பண்ண போறாங்க. இந்த நிபந்தனைகள வந்து நீங்க கரெக்ட்டா வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாரி வந்து பார்த்தோன்னா, இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அதையுமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா, செகண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுல வந்து போஸ்டிங் வந்து பாருங்க, உதவி பொறியாளர் கேட்டகரி, சிவில் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 36,700லிருந்து 1,16,200 வந்து சேலரியா வந்து வரும். இதுக்கெல்லாம் வந்து பாருங்க, கட்டிட பொறியியல் வந்து நீங்க படிச்சிருக்கணும். அதாவது பார்த்தோன்னா, இன்ஜினியரிங்ல வந்து நீங்க சிவில் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, அப்ளை பண்ற மாரி இருந்தா இதுக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழ குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நான் சொன்ன மாரி ஃபில் பண்ணி உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இணைச்சு, நீங்க வந்து போஸ்டர்ல வந்து பாருங்க, சேம் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 14த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பு வந்து பாருங்க, இங்க கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க. 18 வயசுலருந்து 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கு வந்து வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து பார்த்தோன்னா, 3 நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு மடப்பள்ளி இந்த மாரி வந்து உங்களுக்கு வந்து இதுல போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. திருவழகு இந்த மாரி கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க, இதுக்கெல்லாம் 11,600லிருந்து 36,800 இருக்கும். மீதி 2க்கும் வந்து பார்த்தோன்னா, 6,000 குடுத்துருக்காங்க தொகுப்பூதியமா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாருங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிக்கு மட்டும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி கோயிலோட பழக்கவழக்கங்கள், நெய்வேத்தியம் இத பத்திலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்க வில்லிங்கா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இதுல குடுத்துருக்கிற மாரி இந்து மதத்தை சார்ந்தவரா நீங்க இருக்கணும். தமிழ்நாட்டை சார்ந்தவரா இருக்கணும். இதுல குடுத்துருக்க நிபந்தனைகள்லாம் நீங்க வந்து ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழயே குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க ஃபில் பண்ணி போஸ்டர்ல வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். இதுக்கும் வயது வரம்பு வந்து பாருங்க, 18லிருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ எதுக்கு வில்லிங்கோ நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.